ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து ஹாட் சீன்ஸ் லைக் வந்து அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து நான் டெலிகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் வந்து அந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே தான் வந்து இருக்கும். அதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ லைக் லிமிட்டேஷன்ஸே கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதே ஒரு ஸ்டோரியாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு டெலகிராம்லேயே வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதோட லிங்க்கும் லைக் டெலகிராம் கஸ்டமைஸ்டு ஸ்டோரி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து அதில் போய் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் வந்து என்னோட அதர் சேனல்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லைக் வந்து இதில் வந்து ஒன்லி வீமின் குக்கோட தான் நான் போடுவேன். அண்ட் என்னோடய மூன் ஃபேரி சேனலில் வந்து ஹயாங்ஸ் த லைன் போடுவேன். அண்ட் வந்து என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ்லேருந்து நேற்றுலேருந்து தான் நான் ஸ்டோரி போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் வந்து ரொம்ப கேப் ஆயிடுச்சு அதில் ஸ்டோரிஸ் போட்டு. ஸோ அதில் வந்து OT7 வந்து நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு OT7 வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் வந்து பார்க்கலாண்டா ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் வந்து நாம் இன்றைக்கி ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். வாசுதேவன் அப்படின்ற ஐடியிலேருந்து தான் அவங்க வந்து அவங்களோட மாமாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஜேகேது லைக் சைக்கோ டைப்பில் ஒரு எஃப்எஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட மாமாவுக்கு என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் போப்லி ஃபேமிலி சார்பாகவும் அவங்களுக்கு மெனி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மெனி 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 ஹாப்பி பர்த்டே. நல்லா ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. அண்ட் வெளியில் போகும்போது ஒரு லைக் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறையா நியூஸ் வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப நியூஸஸ்லாம் வருது. ஸோ நம்மளோட சேஃப்டிக்கு நாம் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ வெளியில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருங்கடா. அண்ட் அகெயின் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ புது ஒரு அகடமிக் இயர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு படிங்க, ஓகேவாடா ப்ளீஸ். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஸ்டோரி ரெக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த ஸ்டோரி லைக் வந்து நமக்கு பிடிச்ச மூவியும் ஒன்று வச்சுக்குவோம். ஸோ அதில் வந்து நமக்கு பிடிச்ச லைக் இந்த கேரக்டர் லைக் வந்து பிடிஎஸ்ல யாராவது இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லைக் வந்து ஸ்டோரிக்கு போகிறதுக்குள்ளார லைக் ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. லைக் தம்ப்லைன்லேயே வந்து நான் போட்டு வந்திருப்பேன் லைக் ஹாட் ஸ்டாண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் போட்டுட்டு கேளுங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஹாட் ஸ்டாண்டாக தான் இருக்கும். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவா? இல்லைனா வந்து பல விஷயங்கள் நடக்கலாம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே வந்து லைக் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக் வந்து ஒரு ஆல்ஃபா கிங்கு. இது வரைக்கும் ஆல்ஃபா கிங்ஸாக இருந்தவங்களை விட ஜங்குக் வந்து ரொம்பவும் வந்து கோல்டாக ரூத்லெஸ்ஸாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆல்ஃபா கிங்காக ஜங்குக் இருக்கான். அந்த சைக்கோ சைடு வந்து எல்லாருமே பார்த்து ரொம்பவும் பயப்படுற ஒரு விஷயம். அதனாலேயே ஜங்குக் கிட்ட நெருங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு தான் வந்து நெருங்குவாங்க. ஏன் அவங்க அப்பா அம்மாவே வந்து ஜங்குக் கிட்ட பேசுகிறதுக்கு 2-3 தடவை யோசித்து தான் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் தான் வந்து ஜங்குக், ஒரு ஆல்ஃபா கிங். அண்டு நீங்கள் உங்களை பற்றின இன்ட்ரோ நான் எதுவுமே சொல்லலை, ஸ்டோரிக்குள்ளே போக போக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நிலா இப்போது காட்டுக்குள்ளார தான் வந்து நீங்கள் நடந்து வந்துட்ருக்கீங்க. ஐயோ, இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தான் நான் நடந்து போகிறது? எங்கே இருக்கேனே எனக்கு தெரியலையே. இங்கேருந்து நான் எப்படி தப்பிச்சு போவேன்? எங்கிருந்தோ என்ன இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுட்டியே, இது உனக்கே அடுக்குமா?
அப்படின்ற மாதிரி நீங்கள் லைக் நிலா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து சவுண்டு ஒன்று வருது. லைக் வந்து நாய்களுக்கு வந்து அந்த மாதிரி அடிபட்டா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு தான். என்னது இது, சவுண்டு வந்துட்டே இருக்கு, எந்த இடத்துல இருந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நிலா போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஜங்குக் தான் அவரோட உல்ஃப், ரொம்ப குட்டியான ஒரு உல்ஃபாக தான் வந்து அவர் வந்து இருக்காரு. இப்போ நீங்கள் தம்ப்லைனில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி அந்த குட்டி சைஸில் உடம்பெல்லாம் அடிபட்டு ரத்தமாக போகிற மாதிரி தான் அவர் அங்கே படுத்துட்டு இருக்காரு. அதை வந்து நிலா வந்து பார்க்குறாங்க. அச்சோ, என்னது இது, இந்த குட்டிக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு அவங்க பக்கத்தில் போய் அந்த குட்டி சங்குக்கை எடுத்து அவங்க கையில் வச்சு, பக்கத்தில் ஆற்று எல்லாம் போக முடியாது, ஸோ அங்கே போய் அவங்க வந்து ஒரு எட்ஜில் உட்காந்துக்கிட்டு அங்கே அடிபட்டிருக்க எல்லாத்தையுமே வந்து லைக் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன் எல்லாம் தெரியும். ஸோ அதனால் அங்கேருந்த ஒரு சில மூலிகைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தேடி பறித்து அதை நல்லா கையிலேயே வச்சு அரைச்சி அது அப்படியே பத்து மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அடிபட்டு இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா, நீ கவலைப்படாதடா குட்டி பையா, நீ பையனா பொண்ணான்ட்டு எனக்கு தெரியல, இருந்தாலும் நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் மருந்து போட்டுட்டு இருக்கேன், உனக்கு சரியாயிடும் சரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக் அந்த குட்டி வோல்ஃப் கிட்ட வந்து நீலா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஜங்குக் வந்து அவருக்கு அடிபட்டதுனால தான் வந்து அவரோட உருவத்தை அவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவர் படுத்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தரையில் அப்படியே படுத்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்பவும் டயர்டாக இருக்குது, ஸோ அப்படியே படுத்துட்டு அந்த உல்ஃபை வந்து எடுத்து உங்கள் மேலே வச்சுக்கிறீங்க. லைக் வந்து நம்ம செஸ்ட்டு மேலே படுக்க வச்சுப்போல, ஸோ ஒரு குழந்தை எப்படி படுக்க வச்சுக்குவோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து படுக்க வச்சுட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடுது, அப்படியே தூங்கிடுறீங்க. லைக் நீங்கள் நல்லா தூங்கினதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, ஜங்குக் வந்து அவரோட லைக் வந்து உருவத்தை வந்து நீங்கள் லைக் அங்கே நீங்கள் ஃபாரஸ்ட்டில் தானே இருந்திருப்பீங்க, ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ஜங்குக்கு பண்ணது எல்லாமே ஒரு மேஜிக்கல் ஹர்ப்ஸு தான் வந்து அதாக இருக்கும். ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து குணம் ஆகிடும். அது உங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி வந்து அது ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்களா. ஸோ இப்போ ஜங்குக்கு அவரோட உருவத்துக்கு ஃபுல்லாக மாறிட்டு இப்போ அவர் உங்களை தான் வந்து பார்க்குறாரு. உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே தடவுறாரு. லைக் வந்து ஹேர் எல்லாம் அந்த காற்றுல வந்து ஃபேஸில் பட்டிருக்கணும், அதை அப்படியே கொஞ்சமாக விலக்கி விட்டுட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. யார் நீ, எங்கேருந்தடி வந்திருக்க, இது வரைக்கும் உன்னை நான் பார்த்ததே இல்லையே, உன் மேலே இருந்து வர அந்த 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 ஸ்மெல் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கே, அது இது வரைக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது. அது அவர் அவங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்து உள்ளார ஒரு டிஃப்ரெண்ட் வந்து ஃபீல் கொடுக்குது. இந்த வாசனையை நான் முகரும்போது எனக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. இது வரைக்கும் எத்தனையோ பேரோட வாசனைகளை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், ஆனால் யார்கிட்டேயும் இல்லாத ஒன்று உன்கிட்ட இருக்கே, அப்படி என்ன வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவர் இன்னமும் உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. லைக் அவரோட உல்ஃப் இருக்கும் இல்லையா, அவருக்குள்ளார இருக்கிற அந்த உல்ஃப் வந்து மேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. ஜங்குக்கா, அப்போ இவ தான் என்னோட மேட்டா? கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமா என்னோட மேட்டு யாருன்னு தெரியாமல் இருந்தேன், எங்கே இருக்கான்னு தெரியாமல் இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க எனக்கு மேட்டுன்னு ஒருத்த இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இவ தான் என்னோட மேட்டுன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, லைக் பிரச்சனை வரும்ன்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் உங்ககிட்ட தூங்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அந்த மேட் அந்த அந்த உல்ஃப் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவருக்கு வந்து உங்களோட ஸ்மெல் அவருக்கு பட என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தாறுமாறாக துள்ளிக்கிட்டு இருக்குது. ஸோ அவர் வந்து இன்னமும் மேட்டிங் யார் கூடமே பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஸோ என்னோட மேட்டு கூட நான்
லாயலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் யார் கூடயுமே வந்து இன்டிமேட்டாக இருந்தது கிடையாது. யாராவது அந்த மாதிரி வந்தாலும் அவங்கள கொன்னுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களை பார்த்துட்டாரு, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு வந்து அதை ஏற்றுக்க லைக் வந்து என்ன சொல்கிறது, அந்த அந்த ஹார்மோன்ஸ் தாறுமாறாக இதாகுது, அவர் ஏற்றுக்க முடியல, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இப்போ அப்படியே வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ஃபேன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பல்லு நல்லா நீண்டுட்டு என்ன ஆகுது அப்படின்னா உங்களை வந்து மார்க் பண்ணிடுறாரு. ஃபுல்லாக லைக் வந்து மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே லிக் பண்ணுறாரு. அது அப்படியே வந்து அது மறைஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா லைக் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதை விட உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. லைக் வந்து தூங்கிட்டு இருந்த நீங்கள் திடீர்னு எந்திரிச்சு ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னது இது, எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜங்குக் தான் வந்து உங்கள் ஃபேஸ் முன்னாடி இருக்கார். யார் இவன், இவ்வளோ அழகாக இருக்கா, ஏய் யாருடா நீ, இவ்வளோ அழகாக இருக்க, இது வரைக்கும் ஒன்று மாதிரி ஒரு அழகான ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. லைக் அவரோட அந்த இது வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜங்குக்கை கீழே தள்ளி இப்போ நீங்கள் அவர் மேலே ஓவர் ஆகிடுறீங்க. என்னால் முடியலடா, என்னமோ ஆகுது எனக்கு. இதுக்கு நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. லைக் ஜங்குக்கும் வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு நீங்கள் என்னது, உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த டெம்டேஷன் ரொம்ப அதிகமாகுது. அண்ட் இதுக்கப்புறமா வர அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் போட படம். இப்போது நீங்களும் ஜங்குக்கும் அதே ஃபாரஸ்ட்டில் எங்கே நீங்கள் ஜங்குக்கை கண்டுபிடிச்சிங்களோ அதே இடத்துல தான் வந்து ஜங்குக் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவரோட கோட் இருக்கும் இல்லையா, ஸோ லாங்கான கோட்டு அதை வந்து உங்கள் மேலே போட்டுட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எந்திரிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக வந்து அது முடியலை. எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் ஆனால் உங்களால் எந்திரிக்க முடியலை. அதுக்கப்புறமா லைக் வந்து லைக் அந்த கோட் இருக்கவங்க அதை பார்க்குறீங்க, அதை விலகி பார்க்குறீங்க, ட்ரெஸ்ஸு முழுக்க இல்லவே இல்லை. ஐயோ என் ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி பார்க்கும்போது தான் உங்கள் ட்ரெஸ்ஸு செதறி கிடக்குது. ஐயோ என்ன என் ட்ரெஸ் இப்படி கிடக்குது, அப்போ நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரிய வருது. ஐயோ ஐயோ நிலா, என்ன பண்ணிட்ட நிலா, ஐயோ யார் எவனே தெரியல, ஐயோ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் யார் எவனே தெரியாத ஒருத்தவங்கிட்ட இப்படி பறி கொடுத்துட்டனே, எந்திரிக்க கூட முடியல பிரியா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக பெருசாக இருந்தானே, பெருசாக வேறு இருந்துச்சு. ஐயோ என்னால் முடியலையே, வயிறெல்லாம் வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன். உன்னால் முடியும் நிலா, உன்னால் முடியும், எந்திரிக்க ட்ரை பண்ணு, எந்திரி. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி கையை ஊனி எந்திரிச்சு நிற்கிறீங்க. அங்கே உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெஸ்ஸை எங்கெங்கெல்லாம் கிழிஞ்சி தூக்கி கிடக்குதோ அதெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. அதெல்லாம் இனிமேல் போடவே முடியாதுன்ற நிலமையில தான் அது இருக்குது. எல்லாம் கிழிஞ்சி நாராக தொங்குற மாதிரி தான் அது இருக்குது. உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அந்த கோட்டை தான் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கிறீங்க. அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிருச்சு. ஸோ உங்கள் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸும் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அந்த மரம், நீங்கள் எந்த மரத்துக்கு கீழே படுத்து இருந்தீங்களோ அந்த மரத்துக்கு கீழே அதை அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து நான் இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப
கஷ்டப்பட்டு நடந்து நடந்து போறீங்க, முடியல உங்களால. தண்ணி அங்கே வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடுது இல்லையா, ஸோ அந்த தண்ணியை மொண்டு தான் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க. அதோட டேஸ்ட்டு ரொம்ப வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நீங்கள் குடித்த தண்ணிகள்லையே அந்த மாதிரி இல்லை. லைக் இது வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு அமிர்தம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் தண்ணியை குடிக்கிறீங்க. அப்படி குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுல்லாக உங்கள் பாடி ஃபுல்லாக க்யூர் ஆன மாதிரி இருக்குது. உங்களால் நல்லா வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. அந்த பெயின்ஸ் எல்லாமே போயிடுச்சு. என்னடா இது, தண்ணி குடித்தா இப்படிலாம் உடனே சரியாகிடுமா? ஏதோ ஒன்று, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறீங்க. இப்போ உங்களால் நார்மலாக நடக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. நீங்கள் வந்து ஒரு காடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த காடை தாண்டி நீங்கள் போனதுமே லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு பிளேஸே வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் காட்டில் இருக்கும்போது அது வந்து வெளிச்சமாக இருந்திருக்கும். நீங்கள் காட்டை விட்டு வெளியில் வந்து வேற ஒரு அதுவும் காடு தான். ஒரு சர்டைன் தூரம் காட்டிலேருந்து நீங்கள் வெளியில் வந்ததும் அது அப்படியே இருட்டான மாதிரி இருக்குது. என்னது இது, அதுக்குள்ளேயுமா இருட்டுருச்சு? ரொம்ப நேரம் நான் தூங்கிட்டேனோ? ஒரு வேளை மதியம் வரைக்கும் தூங்கிட்டேனா? யாருக்கு தெரியும்? என்ன மணினே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு நைட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு போய் லைக் வந்து நைட் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் ரகசியமாக உங்களோட வீட்டில் உங்களோட ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஜன்னலில் ஏறி உள்ளார போயிட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்போ தாண்டா சேஃபாக இருக்குது. முதல்ல வந்து மணி என்னென்னு பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்தா லைக் வந்து ஒரு 1 PM அப்படின்னு காட்டுது. டேட்டை செக் பண்ணால் லைக் வந்து நீங்கள் அந்த காட்டில் இருந்த அந்த டேட் ஃபுல்லுமே ஒரு டே ஆகியிருந்திருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே நைட்டுன்ற மாதிரி காட்டுது. எது இன்னைக்கு டேட்டு 3ஆம் தேதியா? வாய்ப்பில்லையே. அப்போ நம்ம 2ஆம் தேதி போனோமா 1ஆம் தேதி போனோமா? ஐயோ, என் மண்டை குழம்புது. என்னமோ ஒன்று சரியில்லை. முதல்ல தூங்குறோம், நமக்கு தூக்கம் தான் முக்கியம். நீங்கள் வந்து அந்த கோட்டை கலட்டி உங்களோட கபோர்டில் வச்சுட்டு எப்பவும் போல் அந்த போடுற அந்த டிஷர்ட்டும் ஷார்ட்ஸையும் போட்டு நல்லா தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. லைக் வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லும் உங்களை காணோம், எங்கே போனீங்க அப்படின்ட்டே தெரியல உங்களுக்கு. எல்லாம் நிறையா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னது இது, நிறைய சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் லைக் அந்த தூக்க கலக்கத்துலேயே வெளியில் போகிறீங்க. என்ன நடக்குதுங்க, எதுக்கு எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒழுங்காக தூங்க கூட முடியல, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வெளியில் வரீங்க. அங்கேருந்து லைக் உங்களோட பேரண்ட்ஸு, தாத்தா பாட்டி, உங்களோட பிரதரு சிஸ்டரு, பெரியப்பா சித்தப்பா, அவங்களோட ஒய்ஃப்ஸு, அவங்களோட சில்ட்ரன்ஸு, உங்கள் அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. எல்லாரும் உங்கள் பேச்சு நீலா அப்படின்ட்டு கத்துறாங்க. உங்களுக்கு ஒரு நிமிடம் பிஞ்சு அரிச்சு, எதுக்கு இப்போ எல்லாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ வந்து எல்லாம் வந்திருக்கிறீங்க? தலையை சொரிஞ்சிக்கிட்டே வந்து சோஃபாவில் உட்காடுறீங்க. அம்மா எனக்கு ஒரு காஃபிமா, என்ன டயர்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சோஃபாவில் வந்து உங்கள் அம்மா கிட்ட கேட்குறீங்க. எல்லாரும் உங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்ன இது, எதுக்கு எல்லாரும் இப்போ என்ன ரவுண்ட் அப் பண்ணியிருக்கீங்க? ஏய், எங்கடி போன? 1.5 நாளாக நாங்கள் எல்லாம் உன்னை தேடிட்டு இருந்தோம், எங்கடி போனேன்? லூசாமா நீ? நான் ரூமில் தானம்மா இருந்தேன். ரூமில் இருந்தியா? நாங்கள் எவ்வளோ ரூமில் செக் பண்ணோம், வீடு ஃபுல்லும் செக் பண்ணோம், நீ எங்கெங்கெல்லாம் போவியோ எல்லா இடத்துக்கும் போய் 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 செக் பண்ணோம். நீ எங்கடி போன, எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு காதை நல்லா திருகுறாங்க. அம்மா அம்மா அம்மா, ஐயோ ஏம்மா காது விடுமா விடுமா, பிச்சிடாதம்மா காதை விட்டுமா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கையை தட்டி விடுறீங்க. உங்கள் அப்பாவா? ஏய் சொல்றீ நிலா, எங்கடி போன? நாங்கெல்லாம் எவ்வளோ பதறி போயிட்டோம் தெரியுமா? எங்கே போனப்பா? அம்மா தான் லூசு மலை வர்றதுன்னா நீனும் ஏன்ப்பா லூசு மலை வர்ற? நான் எங்கேயுமே போகலப்பா. எங்கேயுமே போகாம தான் 1.5 நாள் எங்கடி போயிருந்த? எங்கே சுற்றிட்டு வந்த? எவன் கூட இருந்தா? ஒழுங்கா உண்மையை சொல்லு.
அப்படின்ற மாதிரி உங்க பாட்டி, ஐயோ ஏ கிளவி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா, லைக் வந்து நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி காட்டுக்கு போனேன், அங்க வந்து நான் அலைஞ்சு தெரிஞ்சு எங்க போறதுன்னு தெரியாம சுத்தி 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 ஒரு வழியா கண்டுபிடிச்சி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்னாடி சொல்ற? ஆமா, நான் காட்டுல தொலைஞ்சு போயிட்டேன் போதுமா, அப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சு அப்படி இப்படின்னு ஒரே இடத்துல சுத்தி 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 அங்க இங்க அங்க இங்கன்னு போய் ஒரு வழியா நான் வெளியில வந்துட்டேன் போதுமா. ஒரு நாள் இல்லைன்னா அப்படியே வந்து எவன் கூடயாவது ஓடி போயிட்டா, கூப்பிட்டு போயிட்டான், இழுத்து போயிட்டான், எவன் கூட இருந்தான், இது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தோணும்ல, வேற எதுவுமே தோணாதுல்ல. தொலைஞ்சு போயிட்டாலான்லாம் உங்களுக்கு தோணாது. எவன் கூடயாவது போயிட்டா, எவன் கூடயாவது இருப்பா, இது மட்டும்தான் உங்களுக்கு தோணும்ல. நல்ல குடும்பம், இந்த குடும்பத்துல நான் வந்து பிறந்து வேற தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க கத்திட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ நீங்கள் வந்து லைக் வந்து உங்களுக்கு காலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் கிளம்பி அங்கே இருந்து உங்கள் காலேஜுக்கு போயிடுறீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் யார் அப்படின்னா வந்து நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னா ஐஷு, அதுக்கப்புறமா தியா, நிவி, பிரியா இப்படின்ற எல்லாருமே தான். ஸோ வந்து ஒரு 5 பேர் கொண்ட கேங் நீங்கள் ஐஷு, நிவி, பிரியா அண்ட் அதுக்கப்புறமா தியா, இவங்க எல்லாருமே தான் உங்களோட கேங்கு. அண்ட் பசங்களும் வந்து இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா நம்ம ஜேஹோப்பும் நம்ஜூனும் தான். ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. லைக் வந்து காலேஜுக்கு நீங்கள் ரீச் ஆகிருந்துருப்பீங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்ததுமே வேகமாக ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி லைக் வந்து அவ்வளோ டைட்டாக எல்லாருமே சேர்ந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஏய் விடுங்க விடுங்க, நான் விட்டால் இப்படி கட்டு பிடிச்சி கொன்றுவீங்க போல், விட்டுங்க விட்டுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அழுது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. எங்கடி போன, உன் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் தான் உன்னை எங்கேயோ அனுப்பி வச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, எங்கடி போன. நான் சொல்கிறேன் லைக் நம்ஜனும் ஜேஹப்பும் அவங்களும் வந்து உங்களை பார்த்துருப்பாங்க. அவங்களும் வேகமாக அப்படி வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. கொலை கொலை கொலை, ஹக் பண்ணுறன்ற பேரில் என்னை கொலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. சி வாய் மூடு, எங்கடி போய் தொலைஞ்ச, எங்கே போய் தொலைஞ்ச, உன் பேரண்ட்ஸு நாங்கள் தான் உன்னை என்ன பண்ணி கிட்னாப் பண்ணிட்டு விட்டால் போலீஸ்லேயே கேஸ் கொடுத்துருப்பாங்க போல், ஆல்ரெடி போலீஸ்லேருந்து கேஸ் வேறு கொடுத்துட்டாங்க, வந்து விசாரிச்சுட்டு வேற போயிருக்காங்க, என்னமோ வந்து நாங்கள் தான் உன்னை கிட்னாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடி போய் தொலைஞ்ச. டேய் அமைதியாக இருங்கடா. நீங்கள் வந்து அங்கே என்ன நடந்துச்சு, லைக் வந்து காட்டுக்குள்ளார நீங்கள் போனது, அங்கே ஒரு உல்ஃபை பார்த்தது, லைக் வந்து அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணது, அதுக்கப்புறமா தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்த்தது, இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து சொல்லி முடிக்கிறீங்க. என்னடி சொல்கிற, ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்னா, வேணா இன்றைக்கும் நீங்கள் என் கூட வாங்க, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அப்போ சரி போகிறோம், நம்ம பார்க்குறோம். நீ சொன்ன மாதிரி அந்த மரத்துக்கு கீழே உன்னோட துணியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு அப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸான நம்ஜுனு, ஜேஹோப்பு, ஐஷு, தியா, நிவி, பிரியா அப்படின்ட்டு எல்லாரையுமே வந்து கூட்டிட்டு அந்த காடுக்கு தான் வந்து போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. லைக் போக 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 அந்த காடு ரொம்ப நீண்டுட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டி போகிறது, இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது, காலெல்லாம் வலிக்குதுடி நிலா, இன்னும் எவ்வளோ தூரம் தான் நிலா அப்படின்ற மாதிரி தியாவும் கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி, கொஞ்சம் தூரம், இதே மாதிரி தாண்டி நேற்று நான் அன்னைக்கு நான் அலைஞ்சி எங்கே போனான்ட்டு எனக்கே தெரில, மூடிக்கிட்டு வாங்கடி அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாரு நிலா,
ரொம்ப டயர்டாக ரெடி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாவது போகலாம் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே இடத்துல தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 5 to 10 minutes அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து அவங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளார போயிட்டாங்க. லைக் போனதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, வெளிச்சமாக இருக்குது. லைக் வந்து ரொம்ப வெளிச்சமாக, லைக் வந்து 8-9 மணிக்கு அந்த வெளிச்சம் ரொம்ப பயங்கரமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க, என்னது இது, அதுக்குள்ளார சூரியன் வந்துருச்சு, அவ்வளோ நேரமாவா நம்ம நடந்துட்டு இருக்கோம், இருக்காதே அப்படின்ற மாதிரி. ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்ஜூன் வந்து ஒரு ஃபோனை லைக் வந்து கையில் வாட்ச் கட்டியிருப்பாரு. ஸோ அதை எடுத்து பார்த்தா அது வந்து டைம் வந்து இப்போ என்னன்னு காட்டுதா, ஒரு 6 o'clock அந்த மாதிரி காட்டுது. ஏய் 6 மணின்னு காட்டுது, சாயந்தரம் 6 மணின்னு காட்டுது. இப்போ வெயில் உச்சியில் நின்றுட்டு இருக்கு, என்ன நடக்குதுங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வழி திரும்பி ஜேப் வந்து பார்க்குறாரு. அவருக்கு ஷாக்கு. ஏய் ஏய் எல்லாம் அங்கே பாருங்க, எங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க திரும்பி வந்த பாத்து ஃபுல்லா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கருகும்னு இருக்கு. லைக் வந்து ஒரு 6 மணிக்கு, ஒரு 7 லைக் 7-8 மணிக்கு எப்படி ஒரு மாதிரி இருட்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ அவங்க இருக்கிற இடத்த பார்த்தா வெளிச்சமா இருக்கு. டே என்னது இது, எல்லாருக்குமே செம ஷாக்கு. லைக் வந்து நிவிதா, ஏய் எங்கடி எங்களை கூப்பிட்டு வந்திருக்க, என்னடி இது, ஒரு பக்கம் சூடா இருக்கு, இன்னொரு பக்கம் இரவா இருக்கு, என்னடி இது தெரியலையேடி, எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைக் இந்த பக்கம் போனா நைட்டு நல்லா சில்லுன்னு இருக்கு, இந்த பக்கம் வந்தா வெயிலா இருக்கு. ஐ இது கூட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. சூடு வெயில், லைக் சூடு இருட்டு, பகல் இருட்டு பகல் இருட்டு அப்படின்ற மாதிரி லைக் ஜாலியாக வந்து இது பண்ணிட்டு உங்களோட ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த ஸ்கைஸ் ரெண்டுமே அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்க்குறீங்க. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது, லைக் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறையா கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி போறீங்க. அப்படி போகும்போது தான் வந்து அந்த மரம் உங்களுக்கு கண்ணில் தென்படுது. ஏ அந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க வாங்க வாங்க, எங்க 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 அப்படின்னு எல்லாரும் வேகமா அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வச்சுட்டு போனீங்களோ அப்படியே தான் வந்து இருக்கு. லைக் வந்து அதையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, எல்லாம் நேர கிழிஞ்சி கிழிஞ்சி தொங்குது. ஏ நிஜமா உன்னோட ட்ரெஸ் இப்படி தாண்டி கிழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐசு சொல்கிறாங்க. ஏ ஆமாண்டி, இதை வச்சு என்ன தெரியுமா பண்ணலாம், என்ன பண்ணலாம், நம்ம முடியா வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த கேர்லியாக இருக்குது, அந்த எல்லாமே சுருண்டு சுருண்டு சுருண்டு. ஏ பாடுறா உனக்கு கலர் முடி வந்துருச்சு மச்சான், சூப்பர் மச்சான் சூப்பர் மச்சான் அப்படின்ற மாதிரி தியா வந்து அவங்க தலையில் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீவி வந்து சூப்பர் 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 அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே வந்து அந்த அந்த உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு, என் ட்ரெஸ்ஸுன்னு உங்களுக்கு விளையாட்டு பொருளாக போச்சா, இது எனக்கு எவ்வளோ பிடிச்ச ட்ரெஸ்ஸு தெரியுமா, நானே கிழிச்சு போச்சுன்ற ஃபீலிங்கில் இருக்கேன், நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்குது. லைக் வந்து நிறைய, லைக் வந்து உல்ஃப் வந்து லைக் துப்பு 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 துப்புன்னு ஓடி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. லைக் அந்த நிலம் அதிருது, அது எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. ஏய் என்னடி நடக்குதுங்க தெரியலையே, ஏய் வாங்கடி ஓடிடலாம், ஏதோ செம்மையான சவுண்டு துப்பு துப்பு துப்புன்னு கேட்குது, ஏதோ ஓடி வர மாதிரி இருக்கு, வாங்க ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓட போகிறாங்க. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளாரையே அவங்க முன்னாடி வந்து ஒரு 4-5 உல்ஃப், அதுவும் ரொம்ப பயங்கரமாக ஜெயன்ஜெட்டிக்கான ஒரு உல்ஃபுலாம் வந்து நிற்கிது. எல்லாருக்கும் வந்து ஆ அப்படின்ட்டு கத்துறாங்க. ஏ ஓடுங்க அப்படின்ட்டு திரும்பி அகெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறாங்க. அப்போவும் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த 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 5 உல்ஃப் என்ன ஆகுதுன்னா அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. சுற்றி உல்ஃபாக இருக்குது, அதுக்கு நடுவில் சர்க்கிளாக உல்ஃப் நின்றுட்டுருக்கு. அதுக்கு நடுவில் தான் அந்த லைக் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸான ஐஷோ, நிவி, தியா, பிரியா, நம்ஜுன்னு, ஜெஹோப்பு எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. ஏய் இப்போ என்னடி பண்ணுறது தெரியல, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம், எல்லாம் உன்னால உன்னால, நாங்கள்
பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்போம். எங்களையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வந்து எங்களை பழி கொடுக்க பாக்குறியாடி நீ அப்படின்ற மாதிரி ஜியோக்கெல்லாம் அவ்வளோ கொல்ல நடுங்குது. ஏய் எனக்கு மட்டும் என்ன இப்படி ஆகும்னு தெரியுமா, நீ வேற சும்மா இருடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது, குச்சி வச்சு அடித்து கொண்டுடலாமா, இதெல்லாம் உனக்கே ஓவரால அப்படின்ற மாதிரி நம்ஜுன் ஐஷு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்னடா பண்றது, நம்ம இன்னைக்கு செத்தோம் அவ்வளோதான், நம்ம சாக போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அழுறாங்க. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட கிடைக்கலையே, இப்படி கண்ணியா தான் நான் சாகணுமா அப்படின்ற மாதிரி ஐஷு. உடனே தியாவா, நல்ல வேலை எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாவது கிடைச்சிட்டான், என் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் சாக போகிறேன், எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தியா வந்து நம்ஜுன் பக்கத்தில் அவரோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நிவியா, டே ஜெயோபி, நாம் வந்து சாக போகிறோம்டா, இந்த வாழ்க்கையில் தான் நம்ம சேர்ந்து வாழ முடியல, அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம சேர்ந்து சீக்கிரமாக சந்திச்சு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கலான்ட்டு ஜெயோபி அப்படின்ற மாதிரி நிவி வந்து ஜெயோபை ஹக் பண்ணிட்டு அலறாங்க. அழாத நிவி அழாத, நான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியாவா, ஐயோ இதுங்க தொல்லை தாங்கலையே, என்ன பண்ணுறது, ஐயோ இப்போ லைக் வந்து எல்லாரும் கப்பிள்ஸாக சாக போகிறீங்க, நான் மட்டும் சோலாவா இந்த பண்ணி கூட சேர்ந்து நான் சாகணுமா அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து பிரியாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொன்ன, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன பார்த்து அப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட முடியை பிடிச்சிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிலாவா, ஐயோ பைத்தியங்கள ஃப்ரெண்ட்ஸாக நான் வச்சிருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன், சாக போகிற நேரத்தில் கூட இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து லைக் வந்து ஒரு சவுண்டு வருது சடனாக, போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த டீப் அந்த கோல்டு வாய்ஸ் அந்த மாதிரி ஒரு கேட்குது. எல்லாரும் ஸ்டாப் ஆகிட்டு எங்கிருந்துடா வருது அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த ஜங்குக் தான் அவரோட லைக் வந்து உடம்ப சேஞ்ச் பண்ணிட்டு, லைக் வந்து இப்போ நீங்கள் தம்ப்லைனில் பார்க்குறீங்களே, ஸோ லைக் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் அவர் வந்து நிலா முன்னாடி நிற்கிறாரு. நிலாவுக்கு செம்ம ஷாக் ஆயிருச்சு. ஏய் நீ 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 அவன் தானே, நேத்து நேத்து நேத்தா, இல்லை இல்லை வா முந்தா நேத்து நீ நீ என் கூட நான் உன்னை பார்த்தேன், நீ அவன் தானே அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, மச்சான் ஆமாம் மச்சான், நான் சொன்னல ஒருத்தன் கூட அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு, அது இவன் தான் மச்சான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. மச்சான் சும்மா சொல்லக்கூடாதுரா, என்ன அழகா இருக்கான், அச்சோ ஐயோ என்ன அழகு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஐஷா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ மூடு, இவன் அவன் அவன் புரியலடி, அவன் இன்னும் இப்படி இருக்கான்னு தெரியலையா, பாடுறி நல்லா அந்த காதை பாடுறி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்த்தா காதை இருக்கு எல்லாருக்குமே ஷாப்பிங். லைக் வந்து அவங்களுக்குள்ளாரையே குசுக்குசுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ தியா தான் வந்து சொல்கிறாங்க, அப்போ ஒரு வேற ஒரு மனுஷனாடி, நம்ஜன் வந்து பார்த்தா அப்படி தான் தெரியுது, எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், சாக போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு, இதில் கேர்ஃபுல்லாக இருந்து என்னத்தை பிடுங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜெஹோப்பு. நீ சும்மா இருறா, நீ வேற ஏன்டா வராத கொலையை நீயே வந்து வம்பு வழியாக வாங்கிடுவ போல அப்படின்ற மாதிரி நிவி சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் தான் வந்து நடந்து வராரு. நீ பக்கத்தில் வரண்டி என்னடி பண்ண போகிறோம் தெரியலையாடி, லைக் அவர் வந்து உங்கள் பெல்லில் டச் பண்ணுறாரு. எதுக்கு என்ன டச் பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் நிலா வந்து ஜங்கோட கையை தட்டி விட பார்க்குறீங்க. ஆனால் தட்டி விட சுத்தமாக முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரு ஜங்குக்கு. என்னோட குழந்தைங்க உன் வயிற்றுல நல்லா பத்திரமா விழந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொன்னதுமே ஏதே அப்படின்ற மாதிரி எல்லாம் கோரஸாக சொல்லிட்டு, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க,
புத்தி கித்தி கெட்டு போச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிலாவோட வயிற்ற பார்த்தா லைக் வந்து ப்ரெக்னென்ட் ஆனால் லைக் வந்து ஒரு 5 to 6 months ப்ரெக்னென்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேறு சேஞ்ச் ஆகிருக்கு. ஏய் என்னடி இது, வரும்போது ஒன்றும் இல்லாமல் தானடி வந்த, வர கேப்பில் எப்படி ப்ரெக்னென்ட் ஆன? ஏய் மச்சான் என்ன மச்சான் நடக்குதுங்க? ஐயோ என்னது இது அப்படின்னு அவங்க டிஷர்ட்டு லைக் வந்து எல்லாருமே வந்து எப்படி போட்டிருந்துருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி டாப்ஸு பேண்ட் அந்த மாதிரி தானே வந்து போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டிஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தூக்கி பார்க்குறாங்க, பார்த்தா லைக் ப்ரெக்னென்ட் ஆகும்போது எப்படி அந்த வயது இருக்குமோ அப்படி இருக்குது. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு, எல்லாருக்கு அதை விட பெரிய ஷாக்கு. என்ன நடக்குதுங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயங்கியே விழுந்துடுறாங்க. எல்லாரும் வந்து நிலாவை பிடிக்கலான்னு போனால் டக்குன்னு ஜங்குக் வந்து உங்களை தூக்கிடுறாரு. தூக்கிட்டு இப்போ வந்து அங்கே மீதி உல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட ஜங்குக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க எல்லாரையும் நம்மளோட அரண்மனைக்கு கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் வேனிஷ் ஆகிடுறாரு. லைக் வேனிஷ் ஆகிடுறாரு அப்படின்னா வந்து உல்ஃப்ஸ்னாலே வந்து வேகமாக ஓடுறவங்க அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து வேகமாக அவரோட அந்த அரண்மனைக்கு தான் அவர் போகிறாரு. அண்ட் இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து முடிக்கிறேன். இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். திடீர்னு எப்படி வந்து நிலா ப்ரெக்னென்ட் ஆகினாங்க, அதுவும் எப்படி அது 6 months ஒரு பெல்லியாக மாறிச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை ஹைப் பண்ணி விடுங்கடா போ ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அவ்வளோதான், பாய் பாய்.